எல்லாம் வல்ல சென்னிமலை ஆண்டவன் எல்லோருக்கும் நல்லாசி தரட்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை முருகன்கிட்டே வச்சுட்டு இன்னைக்கு நாள் நட்சத்திரம் ராசி பலனை டைரெக்டாகவே பார்க்க போகலாங்க. 16/1/2025 தமிழ் வருடம், அதாவது குரோதி வருடம், தை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமைங்க. நல்ல நேரம் காலையில் 10:30 to 11:30ங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 12:30 to காலையில் மதியங்க 12:30 to 1:30, மாலை 6:30 to 7:30ங்க. அபிஜித் நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 11:55 ஆரம்பித்து மதியம் 12:41க்கு முடியுதுங்க. அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:36 10:53 வரைக்குங்க. பிரம்ம முகூர்த்தம் இன்றைக்கி அதிகாலை 5:03 பர்ஃபெக்டாக ஆரம்பித்து 5:51க்கு க்ளோஸ் ஆயிருதுங்க. அனந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 11:16 வரைக்கும் அமுதம், அதுக்கப்புறம் முசலம்ங்க. சந்திர பலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 11:16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். இந்த 11:16க்கு மேலே அடுத்த நாள் காலையில் 6:39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம். இந்த ராசிக்கெல்லாம் சந்திரபலம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால் சந்திரபலம் இருக்கிற ராசிக்காரங்க அந்தந்த நேரம் காலத்தை குறிச்சிக்கிட்டு நீங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத உண்மையாகவே உறுதியாக சொல்லலாங்க. இன்றைக்கி திதியை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 4:06, அதாவது 4:06 மணி வரைக்கும் ஆயில்யம், அதுக்கப்புறம் மகத்துக்கு மாறுகிறது. யோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 1:05 வரைக்கும் ஆயுஷ்மான், அதுக்கப்புறம் சௌபாக்கியம் அப்படிங்கிற யோகம் தன்னை போல வந்துடுதுங்க. நாளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கீழ் நோக்கு நாள், ஆனால் தேய்விரைங்க. சந்திராஷ்டம் யாருக்கு இருக்குன்னா பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு இருக்குங்காட்டி அவங்க மட்டும் ஒரு காரிய அனுகூலத்துக்கு உண்டான நாளாக இன்னைக்கு இல்லை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். பேச்சு வாக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. சூரியோதயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6:39க்கு இன்றைக்கி ஆரம்பித்தது. சந்திரோதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 8:18க்கு தான் ஆரம்பிக்குதுங்க. சூளம் தெற்கேங்க. பரிகாரம் அதுக்கு உண்டான பரிகாரம் தைலம். சூரிய ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக மகர ராசிங்க. சந்திர ராசியை பொறுத்த வரைக்கும் காலை 11:16 வரைக்கும் கடக ராசிங்க. அதுக்கப்புறம் அந்த சந்திர ராசி சிம்மத்துக்கு மாறிடுதுங்க. தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 11:16 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் மரண யோகமாக கன்வெர்ட் ஆகிக்குது. ராகு நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பகல் 1:30 3 மணி வரைக்குங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையிலேயே ஆரம்பிச்சிருது, அதாவது 6:39க்கு ஆரம்பித்து 8:04க்கு முடிஞ்சிருதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 9 to 10:30ங்க. தியாஜியத்தை பொறுத்த வரைக்கும் பகல் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:42க்கு முடியுது. ராகுகாலம், யமகண்டம், குளிகை, தியாஜியம் இது மட்டும் நல்ல காரியத்துக்கு கொஞ்சம் சரி வராத நேரங்காலம் அப்படிங்காட்டி இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு மற்ற காலமெல்லாம் நீங்கள் அபிஜித் நேரம், அமிர்த நேரம், நல்ல நேரம்லாம் பார்த்து அருமையாக பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த டைமில் நீங்கள் எதையும் பார்க்க வேண்டாம். எல்லா காரியம் மனசில் நினைச்சா கூட விளங்கக்கூடிய நேரம் அந்த நேரம். சரி வாங்க, இன்னைக்கு ஹோரை நேரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் அமோகமாக நீங்கள் காரிய சித்தி, காரிய வெற்றிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4 to 5 அருமையான டைமுங்க முருகா. அதிகாலை 4 to 5ங்க, மதியம் 11 to 12ங்க, மாலை 6 to 7ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 2 to 3ங்க, அதாவது 2 to 3ங்க, காலை 9 to 10, மாலை 4 to 5, இரவு 11 to 12ங்க. புதன்ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிட் நைட் 3 to 4, அதாவது வெடிகாலைன்னு வச்சுங்களேன், 3 to 4ங்க, காலை 10 to 11, மாலை 5 to 6ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த வியாழக்கிழமையில் இந்த சந்திரஹோரை, சுக்கிரஹோரை, புதன்ஹோரை, குருஹோரையில் நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் அஸ்ட்ராலஜி பிரகாரம் டைம் நல்லா இருந்ததுன்னா இந்த காரியம் எல்லாம் சக்ஸஸ் தானுங்க. நம்பி பண்ணுங்க. ஓகேங்களா? சரி வாங்க, இன்னைக்கு ராசி பலனை பார்க்க போகலாங்க. மேசராசி என்பவர்களே, இன்னைக்கு சந்திரபலன் டவுனாக இருக்குது அப்படின்னு மனசு விட்டுறாதீங்க. ஏன்னா உங்கள் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் குறைவுனா உங்களுக்கு அந்த வேலை ஃபினிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த எண்டிங், ஃபினிஷ் பண்ணுறக்கூடிய எண்டிங் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதே போல் ஒரு தொழிலுக்கு போகிறீங்க, வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி, தொழில் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதாக இருந்தாலும் நம்ம தனிப்பட்ட விஷயத்தில், நம்ம செய்யக்கூடிய உத்தியோகத்தில், செய்யக்கூடிய தொழிலில், வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்டாக சொல்கிற தோணுதுன்னு வச்சுங்களேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹெட், உயர் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்களுடைய முக்கியமான பல இஷ்யூஸ் இருக்க தான் போகுது. அவங்க பல கொஸ்டின்ஸு, பல டவுட்ஸ் எல்லாம் கேட்க போகிறாங்க. அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொன்னோன்னு என்னாகு? நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு மற்றபடி உங்கள் வேலையில் தான் கொஞ்சம் சுணக்கம் இருக்கே தவிர அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அமோகமாக இருக்குது. உங்கள் வியாபாரத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஆனால் அடுத்தவங்க பிஸ்னஸ் பற்றி பேசுகிறீங்கன்னா அந்த காரியம் விளங்கு. அதனால் உங்கள் வாக்கு பலிதம் உங்களுக்கு பழிக்குதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு பழிக்குன்னு வச்சுக்கல. அப்பேற்பட்ட ஒரு அருமையான நாளாக தான் மேசராசிக்கு நல்லா இருக்குது. பரவாயில்ல, நம்ம வாக்குனால 10 பேர் வாழ்கிறாங்களே, சந்தோஷம் தானுங்க. ஹாப்பியாக இருங்க. அதே போலங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பல நட்பு வட்டாரம் இருக்கலாம். கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, ஆகாதவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் அந்த நட்பு வட்டாரத்தை லிமிட் பண்ணிக்கணும்.
அன்லிமிட்டடாக ஏதாவது பேசுனீங்கன்னா அந்த அன்லிமிட்டடாக பேசக்கூடிய வார்த்தையில் வசமாக போய் மாட்டிக்குவீங்க. பொறியில் சிக்கின எலி மாதிரி கஷ்டப்படுவீங்க. அதுவும் கல்யாணமானவங்க குடும்பத்தை விட்டு போட்டு நட்பியல் இருக்காங்கன்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக சம்சாரத்துக்கிட்ட நம்ம அம்மனிக்கிட்ட கண்டிப்பாக அடி விழுவும் பார்த்துக்கு. அதுதான் உண்மை. அப்படி தான் காலகட்டம் இருக்குதுங்க. அதனால் உண்மையாக இருக்கணுங்கிறேன். யாருக்கு? குடும்பத்துக்கு முதல்ல உண்மையாக இருக்கணும், வேலைக்கு உண்மையாக இருக்கணும், மேல் அதிகாரிக்கு உண்மையாக இருக்கணும். அது போக நட்பிகள் வட்டாரத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா அது சுத்தப்படாதுங்க. அதை கொண்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்க இன்னைக்கு. அதே போல் நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அவங்க சொல் பேச்சு கேட்கணும், நட்பிகளுடைய சொல் பேச்சு கேட்கணும். நண்பர் நட்பி சொல் பேச்சை கேட்காம வரம்பு மீறிய ஒரு செயலோ வரம்பு மீறிய ஒரு திட்டமோ நீங்கள் பண்ணிங்கன்னா அதுலேயும் மாட்டிக்குவீங்க. அதனால் இன்றைக்கி திட்டம் உங்கள் பாச்சா இன்றைக்கி பழிக்கக்கூடிய நாள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். நல்ல பாச்சாவாக இருந்தாலும் அது கொஞ்சம் பழிக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நிதானத்தோடு இருங்க. எதை பேசணும், எதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற நிதானத்தோடு இருந்தீங்கன்னா மேசராசி இன்னைக்கு அமோகமாக அந்த நாளை கடந்து ஈஸியாக போயிடலாங்க. அதே போல் சமுதாயத்தில் நீங்கள் ஐடியா சொன்னால் கூட உங்கள் நல் பெயர் இருக்குல்ல, அது கெட்டு போயிருங்க. அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத ஒரு உறவுக்கு வழிவகுக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் நல்ல பேர் இது வரைக்கும் இருந்திருக்கு. இவனாவே பிரியா இப்படி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு டக்குன்னு கீழே போட்டு பேருக்கு எடுத்து விட்ருவாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கி செய்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக யூகிச்சு இது நடக்குமா நடக்காதா, நடந்தால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. வேறு ஒன்றும் சொல்லவில்லைங்க. உங்கள் ஆசைகள் இருக்கும்ல, நிறைய ஆசைகள் இன்றைக்கி இருக்குது, அதை போட்டு திணிக்காதீங்க மற்றவங்கள. அதுவும் குறிப்பாக உங்கள் குழந்தைய, உங்கள் சம்சாரம், உங்கள் பெற்றோர்கிட்ட இதை செஞ்சுதாகணும், இல்லை நான் கோச்சுக்குவேன் அப்படின்னு திணிக்காதீங்க. உங்கள் ஆசைகள் இவ்வளவு இருக்கலாம், ஆசைகள் எல்லாம் அவங்களுக்கு அதே ஆசை இருக்கும்னு தெரியாதுல்ல. அதனால் ரொம்ப ஆசைகளை அளவோடு வச்சுக்கோங்க, திணிக்கவே திணிக்காதீங்க. எதிரிகள் உங்கள் மேலே ஒரு இலக்காக பார்த்துட்டே இருப்பாங்க, இவனை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு. நீங்கள் கோபப்படுறது, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிக்கு தொக்கா போயிடும். லட்டு மாற அவங்க பார்த்தீங்களா, அன்னைக்கே சொன்னேன், இவர் இப்படித்தானுங்க மாட்டிக்கிட்டாரு பாருங்க அப்படின்னு எச்சா போட்டு கொடுத்து உங்களை இன்னும் படுகொலியில் தள்ளிடுவாங்க. நாம் ஏனுங்க அந்தளவுக்கு போகணும்? நமக்கு குழி குறைக்கிறதுக்கு நாம் என்ன முட்டாளா, அறிவு இல்லையா? அதனால் நாம் எப்பவுமே அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக சிந்திச்சு இன்னைக்கு தன்னால் ஈஸியாக கடந்து போகலாங்க. மேசராசினியர்களே கவலைப்படாதீங்க. பொருளாதாரம், பண வரவு, தன வரவு குறைங்காட்டி குறைஞ்சா பரவாயில்ல, செலவு அதிகரிக்கு. அதனால் வரவுக்கும் செலவுக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நடக்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணுங்க. தேவையில்லாத உணவுகள் எடுத்திங்கன்னா அஜீரண கோளாறுலேருந்து உடம்பு வலி வரைக்கும் தன்னை போல் வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாளுங்க. கணவன் மனைவிக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான், சொன்னதுக்கெல்லாம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி கொஞ்சம் சொன்னால் கேளுங்க. அம்மனி சொன்னால் கேளுங்க, ஏதோ அர்த்தம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதே போல் கணவன் சொன்னால் மனைவி கொஞ்சம் கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் நீங்களும் சொல்லாதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா குடும்பம் அமோகமாக இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனிப்பீங்க, வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி பார்த்து வச்சுட்டு கூட வரலாம், இன்னொரு நாளைக்கு அது நீங்கள் நினைக்கிற ஆசை நிறைவேறக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறுங்கள ஒரு மன ஏக்கத்தோடு தான் இன்றைக்கி இந்த நாள் கழிய போது, கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் அசதி, உடல் சோர்வு முதல்ல இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் காலையிலேயே வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டா எந்த உடல் சோர்வு, மனசோர்வு எதுவும் வராது. அது இன்றைக்கி காலகட்டம் அப்படி இருக்குது, அதுக்காக சொல்ல வராங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. சில வேலையாட்கள், சில சபார்டினேட்ஸ், கோஆர்டினேட்டரில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. டக்குன்னு நான் சொன்னதான் கரெக்டுன்னு பேசாதீங்க. அது உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, நம்ம பெற்றோராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டிலே இருந்தாலும் சரி, அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்றைக்கி தன்னால் வெகு ஈஸியாக ஜம்முன்னு கலந்து போயிட்டே இருக்கலாங்க. மொத்தத்தில் அதிகமாக உழைக்கணும், நிதானமாக உழைக்கணும். நண்பர் நட்பு வட்டாரத்தை அளவோடு பழகணும். அளவோடு பழகினீங்கன்னா அழகான நாளாக இன்னைக்கு கொண்டு போயிடலாங்க. மேசராசினியர்களே போயிட்டு வரட்டுங்களா? ரிஷபராசினியர்களே இன்னைக்கு சொல்லவே வேண்டியதில்லை. உங்கள் செயல்திறன், ஊக்கம், தன்னம்பிக்கை, தன் ஆர்வம் மிக்க ஒரு செயல்பாடு எல்லாமே அதிகரிக்க போகுது. ஏன்னா 11-16 வரைக்கும் சந்திரபலம் உங்கள் கூடவே இருக்கார். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. பிறர் விஷயங்களில் தயவுசெய்து தலையிடாதீங்க. என்னதான் நமக்கு ஆள் சப்போர்ட்டாக இருந்தாலும் அடுத்த விஷயம் நமக்கு தேவையே இல்லைங்க. அதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் கொடுப்பீங்க. ஆனால் நம்ம விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுறான் பாரு அப்படின்னு ஒரு நல்ல பேர் வராது, கெட்ட பேர் வந்துருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் வெற்றி, உங்கள் சக்ஸஸ், உங்கள் முயற்சி இதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் பொறாமப்படுவாங்க. அதனால் இன்றைக்கி முடியாது சுற்றி போடுங்க தலைக்கு. முதலே சொன்ன மாதிரி தான், எழுச்சி மூலத்தை நாளாக அரிஞ்சு இதெல்லாம் வச்சு, அது என்ன சொல்கிறது, மெயின் அந்த குங்குமெல்லாம் வச்சு இங்கே ஒரு 3 சுற்று, இப்படி ஒரு 3 சுற்று சுற்றி ரோட்டில் போட்டுருங்க. கண்திஷ்டி போடக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருக்குது. ஆண்களாக இருந்தால் பெண்கள் சுற்றி போடுங்க, பெண்களாக இருந்தால் ஆண்கள் சுற்றி போடுங்க, தப்பே கிடையாது. ரைட்டுங்களா? மனைவிக்கு கணவன் சுற்றி போட என்ன தப்பு? அதெல்லாம் 1000 ஃபார்மாலிட்டியில் பார்த்துட்டு இருக்காதிங்க. கண்திஷ்டி போடணும்னா ஈஸியாக செஞ்சுக்குங்க. அது ஏன் கண்திஷ்டிங்கன்னா அத்தனை பேர் பொறாமையை பார்ப்பாங்க. அன்னைக்கு இவனா, இந்த பிள்ளையா, இந்த பொம்பளையா,
இந்த அம்மனிக்கு ஒன்றுமே தெரிய நினச்சா பட்டை கலப்புதே அப்படின்னு பொறாமையை பார்ப்பாங்க. அந்த பொறாமை வரக்கூடாதுன்னு இது செஞ்சது ஆகணும். அதே போல் நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு போகிறீங்க, உங்கள் மீது நம்பிக்கை அதிகமாக வைப்பாங்க. இவர்கிட்ட ஒரு வேலை சொன்னால் படக்குன்னு முடிச்சிடறாருப்பா, என்ன நேரமோ என்ன காலமோ அதே வேலையை நான் செஞ்சால் ஒரு நாள் ஃபுல்லாக இழுக்குது அப்படின்னு உங்கள் மேலே அப்படியே கொஞ்சம் வயிறு எறிவாங்கல்ல. அதனால தான் இன்றைக்கி நாளே உங்களுக்கு நல்ல நாள், ஆனால் பொறாமையான நாள் உங்களை பார்த்து எல்லாம் போடுவாங்க. அதனால் கந்திஷ்டி அதிகமாக இருக்குது, சுற்றி போடுன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஓவரான மகிழ்ச்சி, ஓவரான அமைதி ரெண்டுமே இருக்குது. ஓவர் அப்படின்னா என்னென்னா சந்தோஷம் கொடுத்துட்டாருங்க. உங்கள் குலதெய்வமே நம்ம சென்னிமலை முருகன் கொடுத்தாச்சுங்க. நீங்கள் ஹாப்பியாக இன்றைக்கி மூமெண்ட்டை கடந்து போகலாம். மனசு ஒரு நிலையில் நிற்காது. சந்திரபுலன் ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் அந்த பொசிஷனை கொஞ்சம் டவுன் ஆக வரைக்கும் மனம் அலைவாச்சிட்டே இருக்குது. ஐயோ அப்படி பண்ணிக்கலாமோ இப்படி பண்ணிக்கலாமோ அப்படின்னு. நாளின் ஆரம்பமெல்லாம் நல்லா இருந்தால் கூட சாயந்தரத்துக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், டென்ஷன் வரும். இந்த டென்ஷன் இதெல்லாம் போக்கணும்னா நீங்கள் காலையிலே மன தைரியத்தை எது வந்தாலும் நீங்கள் கடந்து போயிடும் அப்படின்னு ஈஸியாக கடந்து போகக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் உருவாக்கணும். நாளின் பிற்பகுதியில் எதை கண்டாலும் பணமாகட்டும் மனமாகட்டும் எதையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் பெறணும்னா காலையிலே குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு வேலைக்கு போங்க, தொழில் ஆரம்பிங்க, வியாபாரத்தை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும், கொல்லப்பட வேண்டியதில்லைங்க. ஆனால் உங்கள் சாமர்த்தியத்தை குறைச்சி மதிப்பிடவே கூடாது. உங்கள் சாமர்த்தியத்தை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டிங்கன்னா அடுத்தவங்க நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க. ரைட்டுங்களா? எது நடந்தாலும் சரி, சந்திரபலன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, சந்திரபலன் டவுனாக இருந்தாலும் சரி, உங்கள் சாமர்த்தியம், உங்கள் திறமை, உங்கள் டேலண்ட்டு அது வித்தியாசமானது. அதுக்கு நாள் கிழமையெல்லாம் கிடையாது. அந்த டேலண்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாள் பொழுதும் இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து மத்தியானத்துக்கு மேலே சமாளித்து ஈஸியாக வின் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. வீட்டில் இருந்தாலும் சரி, நண்பர்கிட்ட இருந்தாலும் சரி, மனம் விட்டு பேசுங்க. எனக்கு இதுதான் பிரச்சனையப்பா, சொல்யூஷனே கிடைக்குமா அப்படின்னு பேசுங்க. ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்க. நமக்கு சந்திரபலன் டவுனாக இருந்தால் கூட அவங்க நல்ல பலனை உங்களுக்கு நல்ல ஐடியாக்களை சொல்லுவாங்க. நம்பி அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லுங்கள். பொது காரியங்கள் சில பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஈடுபடுவீங்க, செய்யுங்க, நல்ல விஷயத்தை செய்யுங்க. ரைட்டுங்களா? பொங்கல் விளையாட்டு விழா, பொங்கலுக்கு பரிசு கொடுக்கறது, இது மாதிரி ஏதோ ஒரு விழா போங்க. மனசு கொஞ்சம் லேசாகும், சந்தோஷம் அடையும், மகிழ்ச்சி அடையும். முடிஞ்ச குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போங்க. ஹாப்பி எல்லாத்துக்கும் கிடைக்கும் போது தப்பு வராதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப கடமை உணர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. முதலாளி சொன்னால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு மத்தியானத்துக்கு மேலே அந்த சப்போர்ட் கிடைக்கும். ரைட்டுங்களா? கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மொத்தத்தில் மதிப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூடக்கூடிய ஒரு அருமையான நாள் மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அந்த மதிப்பு கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய காலகட்டம் சாயந்தரத்துக்கு வரங்காட்டி தான் சொல்கிறேன். கொஞ்சம் அமைதியாக தன்னம்பிக்கையாக இந்த நாளை கடக்கணும்னா மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக அதே செயல்பாட்டோட ஈடுபட்டீங்கன்னா அந்த மதிப்பு காலையில் இருந்த மதிப்பு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்குது. உங்களுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சரிங்களா? மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு ஒரு சுபகாரியம் வீட்டில் நடந்திருந்தால் அந்த சுபகாரியத்தை தொடர்ந்து வரக்கூடிய சில விசேஷங்கள், சில நிகழ்வுகள் உங்களை மனமகிழ்ச்சியை கொடுக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ரெட்டிப்பு மனமகிழ்ச்சி கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு சுப செய்தி வரப்போகுது. ரைட்டுங்களா? இதெல்லாம் எப்படின்னா சந்திரபலன் உங்களுக்கு 11-14 வரைக்கும் டவுனாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்க போகுது. அது வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கீப் குவைட். அதிகமான பிரச்சனைகள், அதிகமான உங்களுக்கு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா எதையுமே காது கொடுத்து கேட்காதீங்க. ஒரு ஐடியாக்களை சொல்லாதீங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் கேட்பாங்க, எதுக்குமே இன்வால்வ் ஆகாதீங்க, அமைதியாக இருங்க. இன்றைக்கி 11-16 காலையில் வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலையுண்டு நீங்கள் அப்படி எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டே இருங்க. 11-16 ஆரம்பித்தா அவங்க ஐடியா அள்ளி விடுங்க, அட்டகாசமாக ஜெயிக்குங்க, கவலையப்படாதீங்க. அதே போல் பெரிய ஐடியாக்கள் உங்களுக்கு வீட்டுக்கு செய்யணும், அதாவது பெரிய ஐடியாக்கள் என்ன, வீட்டுக்குள்ள சாமான் செட்டெலாம் வாங்கி போடணும்னு ஆசை இருக்கும். அது உண்டான பண வரவு இன்றைக்கி வரப்போதும். ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, ஒரு பெரிய டிவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான பண வரவு வரப்போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. அதுவும் இல்லாமல் கொடுத்த கடன் இது வரைக்கும் வரா கடனாக இருந்தது, வரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி தெரியுது. ரைட்டுங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான வேலைகளில் இருந்த தடைகள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உங்களுக்கு சந்திரபலன் வந்தோடனே அந்த தடைகள் நீங்கி காரிய அனுகூலம் நடக்கக்கூடிய அருமையான காலகட்டங்க. பெற்றோர்களின் மனைவி வீட்டில் இருந்த அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களை பற்றி ஒரு ஊக்குவிப்பான செய்தி, உங்களை பற்றி மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு அவங்க மூலியமாகவே கிடைக்க போகுது. அது பணமாக இருந்தாலும் மனசளவில் தைரியத்தை அவங்க கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் ஃபுல் டே உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சாவே கடவுள் ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக அதை ஏற்றுக்குங்க. வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்கலாம், தப்பே வராதுங்க. உயர்கல்வி நிறுவனங்களில் படிச்சிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அருமையாக தெரியுதுங்க. தொழில் முன்னேற்றத்தால் உங்களுக்கு உற்சாகம் அருமையாக கிடைக்க போகுது. ஹாப்பி மிதுன ராசி நேயர்களே, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க.
சின்ன சின்ன உடல் உபாதைகள் சிறு தொந்தரவுகள் வரக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மருத்துவ செலவுகளுக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது. கொஞ்சம் பணம் கொஞ்சம் கையில் இருக்கணும். ஒரு 100 ஆகிற இடத்துல ஒரு 500 ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அவ்வப்போது சோர்வு, அசதி, மனப்பிறழ்வு, என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இழந்த ஒரு பேச்சு இதெல்லாம் வருங்க. வேறு வழி இல்லைங்க, கொஞ்சம் வரும். சிலரின் விமர்சனங்கள், சிலர் கேலி பேச்சுகள் எல்லாரும் காது கொடுத்து கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எதையுமே நீங்கள் பொருட்டாக காதில் போட்டுக்காதீங்க. உங்களை நீங்கள் வாழணும், உங்களுக்கு நீங்களே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேட்டராக நீங்கள் இருந்து உங்களை நீங்களே ஊக்குவிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. இல்லைன்னா மனசு சோர்ந்து அப்படியே ஒரு மாதிரி டல்லாக போயிருந்து வச்சுங்களேன். எப்போங்க? சந்திரபலன் இல்லாத காலகட்டத்தில். பட் இருந்தாலும் நீங்கள் அடுத்தவங்கள குறை கூறி அவனால தான் நான் கெட்டு போயிட்டேன், அவனால தான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்லாம் சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துருங்க. கொலைப்படாதீங்க. மொத்தத்தில் வியாபாரத்தை செய்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்களாம் பாக்கிகள் வசூல் ஆகும்னா சந்திரபலன் டவுனாக இருக்கிற நேரத்துக்கு போகாதீங்க, வசூல் ஆகாதுங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா கொடுத்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அருமையாக தெரியுதுங்க. மொத்தத்தில் உத்தியோகத்தில் கூட ஈகோ பிரச்சனைகள் வரலாம். வேலை சுமை மிகுந்த நாளாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இருந்தாலும் வேலை சுமை இருந்தால் கூட பரவாயில்ல, பணச்சுமை உங்களுக்கு இருக்காது. ஹாப்பியாக இருக்கலாங்க. வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக இருக்குங்காட்டி இன்றைய நாள் ஒரு சாதாரண நாளாக ஆனால் மனமகிழ்ச்சி தரக்கூடிய நாள் சந்திரபலன் இருக்கிற டைமில் அட்டகாசமாக கழிய போது ஹாப்பியாக இருங்க. குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்க பழகிக்கங்க. அட்டகாசமான நாளாக கடந்து போகலாங்க. மிதுன ராசி நேயர்களே, டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாளைக்கு பார்க்கலாங்க. கடகராசி நேயர்களே, இன்னைக்கு லீவு இருந்தாலும் வீட்டில் இருப்பீங்க. வீட்டில் இருந்தால் கம்முன்னு இருக்கும். குடும்பத்தில் மனைவிகிட்ட பெற்றோர்கிட்ட வீண் பிரச்சனைகள், வீண் ஐடியாக்கள், வீண் விவாதங்களை பண்ணிங்கன்னா பிரச்சனை பெருசாகி போயிடும். சந்திரபலன் வந்துங்க உங்களுக்கு 11-16 காலையில் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி வம்பை விலைக்கு வாங்கிக்காதீங்க. பேசாமல் இருங்க. கொஞ்சம் கைகால் வலி இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மனச்சோர்வு, உடல் சோர்வு இன்றைக்கி கொஞ்சம் கேஷுவலாகவே இருக்குது உங்களுக்கு. அதே போல் உங்கள் பாட்டி வகையில், உங்கள் தாத்தா வகை மூதாதையர்னு சொல்லுவாங்களே அவங்க வழியில் ஏதாவது சொத்து சம்மந்தமாக பிரச்சனைகள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி இருக்குதுங்க. 2-3 பேர் வீட்டுக்கு அந்த சொத்து பிரச்சனையை பற்றி உங்கள் அப்பா அம்மாகிட்டையோ உங்கள் மனைவிகிட்டையோ, மனைவி சொத்தாக இருந்தால் அவங்ககிட்டையோ பேசி ஒரு சுமூகமான தீர்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அமையப்போது அது பணவரவுக்கு உண்டான ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைதானுங்க. உங்கள் வேலை இன்னைக்கு இல்லைன்னா கூட ஃபோன் மூலிமா, ஆன்லைன் வேலை மூலம் வீட்டிலிருந்தே வேலை செஞ்சால் கூட வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் வேலை சுமையோட இன்றைய நாள் கொஞ்சம் குடும்பத்துடன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி மனமகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டாடினீங்கன்னா கொஞ்சம் நல்ல நாளாக தான் அமைய போதுங்க. அதே போல் சக ஊழியர்கிட்டருந்து பெரிய சப்போர்ட் கிடைக்குமானா கிடைக்காது. கொஞ்சம் லைட்டாக பொறாமப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதனால் வெளியில் ஓப்பன் டு டாக் இல்லாதடி பேசாதீங்க. உங்கள் செயல்பாடு நீங்கள் உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் வேலை உண்டு. கவனமாக அப்படியே அதே மெத்தடில் போய்க்க, கவலைப்படாதீங்க. தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் அப்படி இருக்கிறப்போ மகிழ்ச்சி கிடைக்குமானா நீங்கள் எடுத்துக்கிறது தான். சந்திரபலன் 11-16 வரைக்கும் இருக்குது. ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஆனால் அந்த சந்திரபலன் குறைய அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கவலைகள் தானாக வரும், சம்மந்தமில்லாத கவலை. ரைட்டுங்களா? சொத்து வருதுன்னு சொன்னாங்க, எப்போ வரும் அப்படின்னு வருங்க, கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, வரும் அப்படின்னு ஒரு மனப்பக்கத்துக்கு வந்துடுங்க. சொத்தை பற்றி பேசினா உடனே பணம் வருமா அப்படின்னு உடனே நினைக்காதீங்க. அதுபோல் ஒரு மனக்கவலையில் வரக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சி குறையிறதுக்காக காரணம் சொல்கிறேன். அந்த மத்தியானத்துக்கு மேலே ஒரு அம்மா அப்பா அந்த உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. சின்ன இஷ்யூவாக இருந்தால் கூட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க, சரி பண்ணிக்கலாங்க. வீடு வாகனம் சொத்து பற்றி சொல்லலாம். வீடு வாகனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியாக்கள், நல்ல ஒரு புதுசாக வாங்கலாம் அப்படின்னா கூட ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அந்த சந்திரபலன் இருக்கிறப்ப அமைய போதுங்க. கவலைப்பட வேண்டாங்க. காசு மத்தியானத்துக்கு மேலே எப்படி கரையுனே தெரியாது, எங்கே போகுதுனே தெரியாது. அந்த மாதிரி கரையக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் வீண் செலவுகளை, ஆடம்பர செலவுகளை, தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டிங்கன்னா பணத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். இல்லையா, முடியலையா, மொத்த பணத்தையும் கொண்டு அப்பா அம்மாட்டையோ மனைவிட்டையோ கொடுத்துருங்க. எனக்கு ஒரு 50 ரூபா கூட செலவு போதுன்னு வாங்கிட்டு கம்முன்னு போங்க, பிரச்சனை இல்லாமல் அதோடு நிறுத்திக்கலாம். செலவு எல்லா பணத்தையும் நான் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா செலவு உங்களை மீறி போயிருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். அது தொழிலாகட்டும், தொழில் அபிவிருத்தி ஆகட்டும், வியாபாரமாகட்டும், வேலைக்குண்டான ப்ரமோஷன் ஆகட்டும், நல்ல சான்ஸு. அதை ப்ராப்பராக அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. சாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை சுபகாரியத்தில் போய் முடிய போகுது. கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பீங்க, அது ஒரு நல்ல விஷயமா, ஒரு நல்ல செய்தியாக டக்குன்னு அது முடிக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் வாய் பேச்சில், உங்கள் வாய் முகூர்த்தத்தால் அமைஞ்சதப்பா அப்படின்னு எல்லாரும் உங்களை மகிழ்ச்சியாக பாராட்டுவாங்க. வியாபாரத்தில் கூட சில விஷயங்கள் ஜெயிச்சா ஆனால் போராடித்தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கவலைகள் இருக்கும். அந்த கவலை சாயந்தரம்
கொஞ்சம் அதிகமாக இருக்குமானா இருக்குங்க. அந்த கவலைகள் இருக்க என்ன ஆகும்னா வியாபாரத்தில் கவனம் செலுத்த மாட்டேங்க. கவலையும் கவனமும் சிதறனாட்டு லாபம் குறையுது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் கண்டுக்காம விட்டுட்டு வியாபாரம் மட்டுமே வர்றது வரட்டுப்பா, நான் செய்கிற தொழில் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு ஒரே கண்ணோட்டத்தோடு போனீங்கன்னா கரெக்டான நாளாக கரெக்டான லாபத்துக்கு உழைப்புக்குண்டான ஊதியத்தை அந்த கடவுள் இன்றைக்கி உங்களுக்கு கொடுப்பார். கவலைப்படாதீங்க. இன்னுமே இன்றைக்கி உங்களோட முயற்சி இருக்குல்ல, வீண் போகாதுங்க. முயற்சி வீண் போகிற மாதிரி தெரியும். இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு அவுட்புட் கிடைக்கல அப்படிம்பிங்க. இன்றைக்கி அந்த முயற்சி கஷ்டமாக இருந்தால் கூட நாளைக்கு அந்த முயற்சிக்கு டபுள் பலன் கிடைக்கும். வாய்ப்பு நிறையா இருக்குது. கவலைப்படாதீங்க. உங்கள் முயற்சி தோக்காதுங்க, உங்கள் முயற்சி வீண் போகாதுங்கிற ஒரு உண்மையை ஓப்பனாகவே பேசிட்டு நம்ம அடுத்த ராசிக்கு கடந்து போகலாங்க. கடகராசி நேயர்களே, டோன்ட் வரிங்க. சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை, அது வாழ்க்கை பாடமாகட்டும், தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்பு, எதாக இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கவே பார்க்காத, கேட்கவே கேட்காத ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்க போகிறீங்க. அப்பேற்பட்ட ஒரு பாடம் கற்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இன்றைக்கி அமைய போகுதுங்க. ஏன்னா சந்திரபலன் 11, 16 வரைக்கும் டவுன்வேர்ட்ஸில் இருக்குது காலையில், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குதுங்க. அதுக்குள்ளே ஒரு பாடத்தை இன்றைக்கி கற்பிச்சுட்டு அவங்க வேலைப்பாட்டு போவாங்க. யாருங்க? அந்த கடவுளும் இந்த இயற்கையும். கற்றுக்குங்க, நல்ல விஷயம் தானுங்க, தப்பு வர போகிறது இல்லைங்க. ஒரு புதிய வேலை வாய்ப்பை தேடுறேன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள். அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் இன்றைக்கி நல்ல ஒரு விஷயமாக அமைய போகுதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் வீட்டிலேருந்து எதிர்பார்க்காத சின்ன விஷயம் பணம் கிடைக்க போகுது. வாங்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக அவங்களுக்கே அதை கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அதை நீங்கள் வாங்கி செலவு பண்ணால் தப்பாக எடுத்துக்குவாங்க. நம்ம வீட்டுக்கார முடியல, அவங்க வீட்டிலேருந்து பணம் வந்தால் அதில் முக்கால்வாசி அவங்க செலவு பண்ணிட்டு கால்வாசி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். முழுசாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் பிரச்சனை வந்துடும், பார்த்துக்குங்க, ரைட்டுங்களா? பெற்றோர்களுக்கு உடல் தொந்தரவுலாம் எதுவும் கிடையாதுங்க. அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சில விஷயங்களில் நீங்கள் நிதானமான போக்கை நீங்கள் கடைபிடிக்கணும், ரைட்டுங்களா? அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு கேர்லெஸ்ஸாக நீங்கள் நினைக்கக்கூடாது, கேர்லெஸ்ஸாக பேசக்கூடாது, கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டான காலகட்டமாக இன்றைக்கி மாறக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. மொத்தத்தில் இன்றைக்கி எதை பண்ணாலும் தனிமையில் இனிமை காணுன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் தனிமையாக நேரத்தை செலவிட்டு ஒரு மனசை ஆசுவாசப்படுத்துறதுக்கு விரும்புவீங்க. அதுக்கு என்ன ஒரே வழின்னா, நேராக ஏதாவது கோயிலுக்கு போயிருங்க. ஓகே, உங்கள் மனபாரத்தை யார்கிட்ட சொல்லலாம் கூட, உங்கள் கஷ்டத்தை நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கடவுள்கிட்ட ஓப்பனாக பேசிடுங்க. அவர் புரிஞ்சுக்குவார். எப்போ எதை செய்யணுமோ அவருக்கு கண்டிப்பாக தெரியும், அது செஞ்சு கொடுப்பார். ரொம்ப மனசை பாரத்தை போட்டு அமுத்தி வச்சு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடாதீங்க. அப்படி போகிறக்குண்டான காலகட்டம் இருக்குங்காட்டி தான் நீங்கள் தனிமையாக ஒரு அந்த இனிமையான நேரத்தை செலவுன்றதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு வரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. எப்போ? சந்திரபலன் இல்லாத நேரத்தில், அது காலையிலேயே. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை மட்டும் டீல் பண்ணுங்கள். அதில் உங்கள் மாமனார் மாமியார் வீட்டு சைடில் ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு நல்ல செய்தி உங்கள் மனைவியை தாண்டி உங்களுக்கு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு எடுத்து ஐடியா போடணும் அப்படின்னு தேடி வருவாங்க. அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த செய்தி நல்ல செய்தியாக இருக்கும். உங்கள் ஐடியா சக்ஸஸ் ரேட்டாக அங்கே மாறப்போகுது. உங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் உங்கள் மதிப்பு அதிகரிக்க போகுது. கல்யாணம் ஆனவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும். இப்போங்க மாமனார் மாமியார் எங்கே போகிறது அப்படிம்பிங்க. ஆனால் அதை பற்றிய ஒரு செய்தி, ஒரு சுப செய்தி வீட்டில் பேசுவாங்க. நம்ம பையன் பிள்ளைக்கு அங்கே ஒரு மாப்பிள்ளை பொண்ணு இருக்குது அப்படின்னு அந்த செய்தி காதில் ஒழுகு. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சுப செய்திகள் வரக்கூடிய அருமையான காலகட்டம் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அமைய போதுங்க. கண்டிப்பாக நம்புங்க. ஒருவித படபடப்பு, ஒருவித எதிர்பார்ப்பு, ஒருவித இனம் புரியாத மகிழ்ச்சி மனசுக்குள்ளே தன்னை போல் வரப்போகுது. அது ஒரு பதட்டமாக, அது ஒரு என்ன செய்யணும் சொல்லாமல் டக்குன்னு வார்த்தைகள் வெளிப்பாடோட விஷயமா வரும். கொஞ்சம் நிதானம் இழக்கக்கூடிய காலகட்டம் இது இருக்குது. ஓவர் மகிழ்ச்சி நிதானம் இழந்துருவீங்க. அந்த ஓவர் மகிழ்ச்சி நிதானம் இழந்துட்டா தேவையில்லாத பிரச்சனைகளை வழிவகுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் மன மகிழ்ச்சி ஓவராக இருந்தாலும் எதை பேசணுமோ அதை மட்டும் தான் மற்றவங்களோட பேசணும் அப்படின்னு ஒரு நிலைமையில் நீங்கள் திங்க் பண்ணி பேசுங்க, தப்பு வராதுங்க. உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. என்னால் முடியாதுப்பா, நான் நல்லா சிம்மராசியாக இருந்து என்ன பண்ணுறது, காட்டுக்கு ராஜா ஓட்டுக்கு கூஜா அப்படிங்கிற நினைக்காதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ராஜா தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் நம்புங்க, ரைட்டுங்களா? உங்கள் அதிபதி யார்? உங்கள் அதிபதி யார்? சூரியன். சூரியனில் உலகமே இருண்டு போயிரு. நீங்கள் தான் கிங் ஆஃப் கிங் அப்படின்னு நம்புங்க, தைரியமாக நம்புங்க. அதே போல் உங்களுடைய அதிகாரி இருக்காங்கள, மேலதிகாரிகள், அவங்க ஃபோன் பண்ணி உங்கள் உத்தியோகத்தை பற்றி குறைவோட சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அந்த குறை எதுக்குன்னு அவங்க பொறாமப்பட்டு சொல்லுவார். அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க சார், அப்படி இல்லைங்க சார் அப்படின்னு சமாளிங்க. எதிர்த்து பேசாதீங்க. இல்லை அவருக்கு ஏதாவது ஐடியா பண்ணி நம்ம சகுனித்தனமான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா சிக்கல் நமக்காகி போயிடுன்னு வச்சுங்களேன். மொத்தத்தில் விழிப்புணர்வு, தன் ஆர்வம், இதெல்லாம் ரெண்டுமே உங்களுக்கு தேவை. விழிப்புணர்வு, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னைக்கு நாள் இறுதியில் போராட்டமாக இருந்தால் கூட
வெற்றி பெற்று வென்று மனமகிழ்ச்சியோடு நைட்டு தூங்குறதுக்கு போகலாங்க. கவலையப்பட வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, யூ ஆர் த கிங் அப்படின்னு மனசுக்குள்ளே கான்ஃபிடென்ட் நம்புங்க. ஆல் சக்ஸஸ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு நம்புங்க. எல்லா விஷயத்தையும் கடவுள் உங்களுக்கு தேடி வந்து கொடுக்க மாட்டார். சில விஷயங்களை புரிய வைப்பார். புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தோம்னா நிஜமாலுமே நீங்கள் கிங்கு தானுங்க. போயிட்டு வரேங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு எறும்பு கூட இன்றைக்கி வல்லமை பத்தாது. ஒரு ஈக்குவலான மற்றவங்க இருக்காங்களே அவங்களுக்கு வல்லமை பத்தாது. ஒரு எறும்புலேருந்து ஒரு ஈக்குவலான மனிதர்கள் வரைக்கும் உங்களுக்கு வல்லமையே பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு வெளிப்பாடு, அந்த அறிவு ஒரு செயலை அதனுடைய முதிர்ச்சி வெளிப்பாடு உங்கள்கிட்ட வெளியாகும். ரைட்டுங்களா? அந்தளவுக்கு காலகட்டம் மிக 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 வெரி வெரி சூப்பராக இருக்குதுங்க. இது வரைக்கும் சந்திரபலன் இருக்கக்கூடிய 11-16 காலையில் வரைக்கும் இருக்குதுங்க. அதே போல் வேலையில் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு, அது சீனியராக இருக்கலாம், ஜூனியராக இருக்கலாம், நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம், அந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகி சண்டை வரக்கூட ஒரு சின்ன வாய்ப்பு தெரியுதுங்க. அந்த சண்டை வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் ஆஃப் ஆகி போகணும். என்னதான் நாம் ஐடியாக்கள் சொன்னாலும் சில பேர்த்துக்கிட்ட நாம் அப்படியே சாமி எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு இறங்கி போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. திருமண உறவில் சில விஷயங்கள் உங்களுக்கு கசப்பை, கோபத்தை, வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய காலகட்டம் சந்திரபலன் இல்லாத நேரத்தில் வரக்கூடிய நேரம் இருக்குதுங்க. பழைய எதிர்மறை விஷயங்கள் உங்கள் மனசை போட்டு உரண்டடிக்க செய்யும். நான் அப்பயே நினச்சேன், நடக்காதுன்னு தெரியும், மீறி நடத்தக்கூடிய செயலை இந்த ராசி விளக்காரன் சொன்னேன் அப்படின்னு சில நெகட்டிவான தாட்ஸ் உங்களை போட்டு பிறண்டி எடுக்கும். ரைட்டுங்களா? எப்போ சந்திரபலன் டவுனான நேரத்தில். அதை தாண்டி நீங்கள் முன்னேறணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பேசாமல் கோயிலில் போய் அமைதியாக கோருங்க, இல்லை வீட்லேயே கண்ணை மூடிட்டு அமைதியாக கோருங்க, இல்லை ரிலாக்ஸாக தூங்குங்க. அதை தவிர மற்றது உங்கள் நடக்கலையேன்னு புலம்பிகிட்டே மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை செஞ்சால் அது இன்னும் நெகட்டிவான தாழ்வு மனப்பான்மையை இன்னும் கீழே கொண்டு போயிருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனநிலைமை உங்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லாம் அதை கேட்கணும். இல்லை நீங்கள் சொன்னால் நடக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சந்திரபலன் குறைஞ்ச நாளில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தா அந்த ஆதிக்கத்தை வேறு மாதிரி கொண்டு வருவாங்க. ரைட்டுங்களா? அதனால் பிறர் மேலே உங்கள் எண்ணங்களை திணிச்சு நான் ஹெட் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோடு இன்றைக்கி எந்த வேலையும் செய்யவே செய்யாதீங்க. எல்லாரும் கூட்டு முயற்சி தான், 10-11 நான் அப்படிங்கிற மாதிரி கூலாக போயிட்டீங்கன்னா காரிய அனுகூலத்துக்கு ஒரு அருமையான நாளாக கன்னிராசி நேயர்களுக்கு அமையறதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அமைஞ்சா கூட அதை உங்கள் வாய் மூர்த்தத்தால் தேவையில்லாத பேச்சுக்களால் கெடுத்துறாதீங்க. ஆனாலும் நல்ல நண்பர்கள் இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க, அவங்களோட உலாவுங்க. மொத்தத்தில் சந்தோஷமாக இந்த நாளை, இந்த நேரத்தை நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணி செலவிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுங்கள். அந்த பிளான் சக்ஸஸ் ஆக நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் நம்ம முருகனும் ஐயாவும் வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்லதே நடக்க வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. கன்னிராசி நேயர்களே, ஒரு பெரிய அமௌண்ட் டீல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். யாரை நம்பியும் ஒரு கடன் கொடுக்கறது, யாரை நம்பியும் இதை கூட அங்கே வச்சிரு அப்படின்னு சொல்கிறது, அப்படி இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை மறுபடியும் வழிவகுக்கும். அதாவது பொறுப்பு உணர்ந்து நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்கணுங்க. இல்லைன்னா கேர்லெஸ் பையனப்பா, ஒரு கேர்லெஸ் ஆளுப்பா அப்படின்னு சிம்பிளாக கேர்லெஸ்ன்னு பேச்சு வந்தால் கூட பரவாயில்லைங்க, போய் மாட்டிக்கிட்டோம்னா வம்பா போயிருங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்களா, அமௌண்ட்டை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குடும்பத்தாரின் எண்ணங்களை முடிஞ்சால் கேட்டு பாருங்கள். ஏன் அப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள் உங்களால் முடிஞ்சால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஹாப்பினஸ் கண்டிப்பாக நிலச்சி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. மொத்தத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா வீட்டில் ஒவ்வொரு பொருள் வச்சுருப்பீங்களே அதை தொடச்சி அங்கே இங்கே வீட்டை நீட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியா பண்ணுங்கள். மனம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் திங்க் பண்ணி உங்கள் வீட்டையே அழகூட்டி மெருகூட்டி அந்த வீடை புது வீடு மாதிரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குது. வீட்டை அலங்காரப்படுத்தி ஒரு ஜம்முன்னு வச்சுங்களேன். இருக்கிறவட்டியே ஒரு பொருளை லெஃப்ட்லேருந்து தூக்கி ரைட்டில் வச்சா புது வீடு மாதிரி தெரியும். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அருமையாக இருக்குங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஐடியா சொல்கிறேன்னு வச்சுங்களேன். குடும்பத்தாரின் எண்ணங்கள் இருக்குல்ல, அதை அப்பப்போ கேட்டு பாருங்கள். முடிஞ்சால் உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சால் பொருளாதார வசதி இருந்தால் நிறைவேற்றுங்க. அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. மற்றவர்களுக்காக, நண்பர்களுக்காக, சில உறவினர்களுக்காக சில செலவுகள் நீங்கள் செய்வீங்க, செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்படி செலவுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால் ஒரு பயன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. கடன் சின்ன சின்ன கடன் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ரொம்ப பெரிய கடன் கேட்டால் பெரிய ரிஸ்க் ஆகி போயிரு. சின்ன கடன்கள் கேட்டால் மனசார கொடுங்க, அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க. அந்த கடன் திரும்பி வந்துடுங்க. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா கடன் திரும்பி வந்துடும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்கள் வீட்டில் உறவினர்கள், விருந்தினர்கள், எதிர்பாராத நண்பர்கள், ஏன் நட்பிகள் கூட வாய்ப்பு அதிகமாக தெரியும்.
அதனால் வீட்டில் எப்பவுமே பச்சி போண்டா மாவு டீ காப்பியில் ரெடியாக வச்சுருங்க. வந்தால் டக்குன்னு போட்டு வீட்டில் கொடுங்க. வீட்டில் சந்தோஷமாக இருங்க. ரைட்டுங்களா? அதுபோல் ஒரு அமைதியான அழகான ஒரு நேரங்கள் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க. மொத்தத்தில் பிள்ளைகள் வழியில் உங்கள் சின்ன மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் சந்திரபலம் இருக்கிற நேரத்தில் தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனச்சோர்வு உங்களுக்கு வந்தால் கூட கொஞ்சம் ஊக்குவிப்பு தன்மை அவங்களாலேயே கிடைக்கக்கூடிய கொஞ்சம் காலகட்டம் இருக்குதுங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி ரொம்ப நிதானமாக போகணும்னு வச்சுங்களேன். அப்படி போயிட்டு வரப்போ ஒரு பிரச்சனை வராதுங்க. கன்னிராசி நேயர்களே, மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஹாப்பி த டே அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுத்துக்கணும். மொத்தத்தில் இன்றைக்கி நாள் ஒரு சாதாரண நாளாக கடந்து போனால் கூட தனலாபம் பணலாபம் பெரிய விரைய செலவு வரும் அப்படிங்கிற நாளாக இன்றைக்கி இல்லைங்க. இருக்கிறபடி இருக்கணும்னா நம்ம நிதானம் தவறாத பேச்சில் இருந்துட்டா இன்னைக்கு நாளை ஈஸியாக கடந்து போயிடலாங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு தான் ஃபுல் டே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. சுப காரியங்களுக்கு நீங்கள் அதிக பணம் செலவழிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி அந்த பணத்தை செலவு பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இன்னைக்கு வாழ்க்கையை கழிக்க போகிறீங்க. இந்த நாள் சுப செலவுக்கு உண்டான ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது. கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. உங்களுடைய மனம் நிலையான தன்மை, எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காத ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கங்காட்டி அதுவும் தன்னம்பிக்கையை ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்க போது கவலைப்பட வேண்டாங்க. அந்த எல்லா வேலையும் எடுக்கிற எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். நீ நினைக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த வேலை டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் இருக்கும். அதில் ரொம்ப சிந்தனை, ஒரு செயலை பற்றி, ஒரு வியாபாரத்தை பற்றி, ஒரு தொழிலை பற்றி ஒரு அதீத சிந்தனையோட இன்றைக்கி காலத்தை கடத்த போகிறீங்க. அந்த அதீத சிந்தனை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகம் தான் படுத்த போகுது. டவுன் பேர்ட்ஸில் வரவே வராது. அதீத சிந்தனை தான் உங்கள் முயற்சிக்கு ஒரு தன்னம்பிக்கையாக ஒரு விதையாக இன்றைக்கி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்க. அதே சமயத்தில் தேவையில்லாத டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைமை வேஸ்ட் ஆக்காதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. பயனற்ற தகவல் பல பேர் சொல்லுவாங்க, அதை பற்றி திங்க் பண்ணி நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணால் உங்கள் முயற்சி தடைபடும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் இதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உயர்வு, பணம், அதை முதலில் சொன்னமே கூட போகுது. எதிர்பார்த்ததுக்கு மேலே லாபத்தோடு இன்றைக்கி வீட்டுக்கு வர போகிறீங்க. வேலை வாய்ப்பில் உங்கள் மதிப்பு, உங்களை பற்றி ஒரு பெருமை பேசுகிறாங்களே அவங்க எல்லாம் உங்களை சுற்றி பாராட்ட போகிறாங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்கள் ஆரோக்கியம் மிக சூப்பருங்க. ஹாப்பி. எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒரே விஷயம், அளவறிஞ்சு சாப்பிடணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு உண்மையை துலாம் ராசினர்களை புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத உணவுகளை, ஓவர் ஸ்வீட்ஸு, அது மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ரோட்டில் கிடைக்கிற கண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. தேவையறிஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா உடல் பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி மத்தியான நேரத்தில் முடிஞ்ச இந்த ராகு காலம் அந்த டைமில் வருதில்ல, சில பிரச்சனைகள் வரும். எப்படி வரும்னா மறந்துடுவீங்க. உங்கள் மறதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மறதிங்கிற ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அப்புறம் அது ஒன்றும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடும். அந்த டைம் கொஞ்சம் நீங்கள் மறதி இல்லாமல் இருக்கிற நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது அந்த டைமில் செய்யணுங்கிற ஹிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த மறதியை நம்ம காணாமல் போய்க்கலான்னு வச்சுங்களேன். அதேபோல் குடும்பத்துடன் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். எனக்கு சந்திரபலம் ஸ்ட்ராங்காக இருக்குது, தொட்டதெல்லாம் விளங்க போகுது, தொட்டதெல்லாம் தொடங்க போகுது அப்படின்னு வீட்டுக்காரியை வீட்டில் மதிக்காமல் இருக்காதிங்க. கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவங்க பேச்சுங்க அப்படியா செஞ்சா போதும் அப்படின்னு ஒரு போட்டுருங்க. உங்களுக்கும் வாழ்க்கை இன்னைக்கு அவங்களாலையும் ஓஹோன்னு இருக்க போகுது. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அடுத்தவர்கள் மனசு புண்படும்படியான பேசக்கூடிய சூழ்நிலைகள் அந்த டைமில், அந்த ராகு காலம் டைம் வருதுல்ல, அந்த டைமில் இருக்கக்கூடிய வருங்க. அப்படி பேசாதீங்க. தெரியலப்பா, எனக்கு ஐடியாவே இல்லைப்பா அப்படின்னு அமைதியாக அந்த காலகட்டத்தை கடந்து போயிட்டீங்கன்னா இன்னைக்கு தன்னால் உங்களுக்கு ஜெயமே வெற்றியே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாங்க. யாருக்கும் பணம் கொடுக்கணும், ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு ஜாமீன் கையெழுத்து போடுறது, நீங்கள் லோன் வாங்குற மாப்பிள்ள நாளைக்கு வா நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. கடன் கொடுக்குறதுல எதையும் வச்சுக்காதீங்க. இன்றைக்கி நாள் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு வச்சுங்களேன். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகணும்னு சொன்னால், இருந்தாலும் உங்கள் சபாலிகேட் இருக்காங்களே அவங்க பணம் கொஞ்சம் கேட்பாங்க. முதலாளியே செலவு கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு கேட்பாங்க, கொடுத்துருங்க. இன்றைக்கி காசு இல்லைன்னு சொல்லாதீங்க. அவங்க வேறு மாதிரி ரியாக்ஷன் நாளைக்கு வேலைக்கு வராம கூட போயிடுவாங்க. கேட்குற காசை கொடுக்காட்டி கூட ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி எந்த அளவுக்கு கேட்குறாலும் 50% கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. வரவுக்கு தகுந்த செலவை நீங்கள் கொஞ்சம் பண்ணணும்னு சொல்ல வரோம், வேற ஒன்றும் இல்லைங்க. லாபம் வருது, அத்தனை லாபத்தை கொண்டு வீட்டில் வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. லாபத்தில் ஒரு பங்கை ஒரு ஏழை எளியவங்களுக்கு, கீழே வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிஃப்டாக ஒரு தான தர்மமாக நினச்சி பண்ணிங்கன்னா இந்த நாள் மகிழ்ச்சியோட அந்த பண வரவும் நிலச்சி நிற்கி அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிவிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பாட்டோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கி துலாம் சூப்பர் தானுங்க. போயிட்டு வரட்டுங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, என்னடா அது
காலையில் 11-16 வரைக்கும் சந்திரபலன் இல்லையே அப்படின்னு நீங்கள் மனசு ஒழிஞ்சு போயிடாதீங்க, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வழக்கம் போல் புதிய முயற்சி ஒன்று உங்கள் வீட்டில் நடக்க போகுது, புதிய வேலை வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது, புதிய ஒரு செயல் திட்டம் ஒன்று உருவாக போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க முதல்லையே, அந்த முயற்சிக்கு உண்டான பலனாக இன்றைக்கி கிடைக்க போகுது. சந்திர பலன் சூரிய பலன் கொஞ்சம் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. எது இல்லைனாலும் உங்கள் ராசி பலன் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே போல் நீங்களாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி நீங்களாக முடிவெடுத்து நீங்களாக இதை செயலாக்க பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் சாதனை தான் பண்ண போகிறீங்க, வருத்தமே வராது. யார் சப்போர்ட்டுங்களும் எப்படா ஜெயிக்கிறானே அப்படின்னு பொறாம போடுவாங்க. அந்த பொறாமையின் உச்சகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் யார் மேலேயும் பொறாம போட மாட்டீங்க, நல்ல எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களை பார்த்து 10 பேர் பொறாம போடுவான். நேற்று வரை கம்மிட்டு இருந்தால் அன்றைக்கி ஓகோன் இருக்கிறான் அப்படின்னு பொறாம போடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான காலகட்டம் உங்களை எங்கேயோ வழி நடத்திட்டு போக போகுது, நீங்கள் கவலைப்படாதீங்க. முக்கியமான நபர்களிடமிருந்து தீவிரமான ஒரு பிரச்சனையை நோக்கி ஒரு ஐடியா கேட்டு வருவாங்க, அதுவும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதை பற்றி விவாதிக்கலாம். அந்த விவாதத்தின் முடிவில் எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு சமூகமாக, அதாவது என்ன, சந்தோஷமாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு சுமூகமாக முடிய போகுது. நீங்களும் அந்த முடிவை சொல்லலாம், நல்லதே நடக்கும். உங்கள் விவாதமும் அந்த விவாதத்துக்குள்ளே ஒரு பொருளாக ஒரு மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. தைரியமாக ஒரு வேலையாகட்டும் வியாபாரமாகட்டும் எதாக இருந்தாலும் பேசுங்க. அந்த விவாதம் குடும்ப விவாதமாக இருந்தாலும் சரி, பிள்ளைய பசங்களை பற்றி ஒரு விவாதமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களை பற்றி ஒரு டிஸ்கஷன் எதாக இருந்தாலும் சரி, உங்கள் சகோதரிகளை பற்றி ஒரு ஐடியாக்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்த விவாதம் எல்லாம் வெற்றி 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 அப்படிங்கிற ஒரு அருமையான நாளாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. பணியிடத்தில் நீங்கள் இன்றைக்கி லீவாக இருந்தால் கூட சில ஐடியாக்கள் ஃபோன் மூலிமா கேட்பாங்க, மெயில் மூலிமா கேட்பாங்க. எதை கேட்டாலும் காரிய சித்தி இன்றைக்கி உங்களை நம்பி உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொல்லிவிட்டு, திருமண வாழ்க்கை அமோகத்திலும் அமோகம், ஹாப்பியான ஹாப்பி அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி இந்த ஸ்கார்பியோ, அதாவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஓப்பனாகவே சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. பூர்வீகமாக சொத்து பிரச்சனைகள் பல இருந்தால் கூட ஒரு சொல்யூஷன் உங்களை தேடி வரும். நீங்கள் பல பேருக்கு ஐடியா கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஐடியா கடவுள் கொடுக்க மாட்டாரா? அந்த சொத்து பிரச்சனை தன்னை போல தேடி வரும், தீர்வு தன்னை போல கிடைக்க போது. விருந்தினர்கள் வருகை உங்களுக்கு எதிர்பார்க்காத டக்குன்னு வருவாங்க. மாப்பிள்ள வந்தேன் அப்படி ஒரு காப்பி கொடுக்குறியா அப்படிம்பாங்க. காப்பி தூள், டீ தூள், லட்டு, ஜிலேபி எல்லாம் ரெடியாக வச்சுருங்க, வரவங்களுக்காக எடுத்து கொடுங்க. சந்தோஷமாக அவங்களும் உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. ஹாப்பியான நாள். அதுக்காக நானும் ஹாப்பியாக தான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். வெளி வட்டாரத்தில் உங்கள் அந்தஸ்து அநேக பேர்னால உயரும், சந்தோஷப்படுவீங்க, மனசார வாழ்த்துவாங்க. குடும்பத்துடன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வர வழியில் பெரியவங்களா ஆகா என்ன ஜோடி பொருத்தம் பார்த்தியா அப்படின்னு பொறாமப்பட்டு கூட வாழ்த்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமான அமர்க்கலமான ஒரு நாளாக தான் உங்களுக்கு இருக்குதுங்க விருச்சிக ராசி நேயர்களே. டோன்ட் வரிங்க, ஹாப்பிங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான திட்டங்கள் முதல் மாதிரி திட்டம் நினைப்பீங்க, நினைக்கிறத விட அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. அதிகாரிகளுக்கு நெருக்கமாக இருப்பீங்க, அது பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி. டாப் அதிகாரிகளுக்கு எப்படியும் நெருக்கமாயிருவீங்க. அந்த நெருக்கத்தினால நீங்கள் நினச்சதை முடிக்கலாம், நினைக்காதையும் முடிக்கலாம். அப்படிங்கிற காலகட்டம் இல்லைனா கூட நினச்சதை முடிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சதை நீங்கள் அந்த ஆன்மீக வழியில் அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வமாகட்டும் குல தெய்வமாகட்டும் 2 பேரும் உங்களை வழி நடத்தக்கூடிய அருமையான காலகட்டம் இருக்குதுங்க. குடும்பத்துடன் என்ஜாய் த டே. தேங்க்யூங்க. தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நிதி நிலைமை கவலைப்படாதீங்க, மேம்படும். எதிர்பார்த்ததை விட பணவரவு தனவரவு அதிகமாக தான் இருக்குதுங்க. சந்திரபலன் 11-16 காலையில் வரைக்கும் டவுனாக இருந்தால் கூட இந்த நிதி நிலைமைக்கு பற்றாக்குறை ஏற்படுவதற்குண்டான காலகட்டம் இல்லைங்க. இது எப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல நாள் தான் சொல்ல முடியுதுங்க. ஜாப்புக்கு போனீங்கன்னா, வீட்டிலேருந்து வேலை செஞ்சாலும் சரி, இல்லை அங்கே போய் ஜாப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்க போது. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நல்ல முடிவுகளை தரும். அதுவும் பர்டிகுலராக வியாபாரத்தில் உங்கள் தொழிலுக்கு போகிறவங்க நிதானம் இழந்து முடிவெடுக்காதீங்க. நிதானமாக கடைபிடிச்சு ஒரு முடிவை செய்யலாமா வேணாம் திங்க் பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை தான் தரப்போகுது. எந்த மாற்று கருத்தும் அதில் கிடையாதுங்க. முழுமை அடையாத பணிகள் பெண்டிங் வச்சுருப்பீங்களே, அதெல்லாம் இன்றைக்கி ஃபினிஷ் ஆயிருங்க. நேற்று முடிக்க முடியாமல் வந்திருப்பீங்க, இன்றைக்கி ஃபினிஷ் ஆகி நல்ல ஒரு வருமானத்தை, நல்ல ஒரு சந்தோஷத்தை, நல்ல ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்க போகுது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இல்லைங்க, உங்கள் மூதாதையர்லாம் இருக்காங்களே, அவங்கள ஃபோன் இருந்தால் ஃபோனில் பேசுங்க. அவங்களுடைய நல்ல ஆசி உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க வரம் கொடுக்கறதுக்கு, ஆசி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் மனம் விட்டு பேசுனீங்கன்னா அவங்க வாழ்த்துவாங்க. அதுவும் குறிப்பிட்ட வகையில் சொல்லப்போனால் உங்கள் மனைவியினுடைய சொந்தக்காரங்க இருக்காங்களா, மாமனார் மாமியா, ஓப்பனாக பேசுனீங்கன்னா அவங்களும் வாழ்த்துவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க, கோயிலுக்கு போங்க, கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. இப்படி பெரியவங்க நம்மளை விட அறிவாற்றலில் மிகுதியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா நமக்கு பக்க பலங்க, வாழ்க்கையே ஸ்ட்ராங் ஆகும்.
ரைட்டுங்களா? சந்தோஷமாக தனுசு ராசினியர்கள் அதை மறக்காமல் அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. சந்திரபலன் இல்லாத நேரத்தில் உங்களை அறியாமையே ஒரு தாழ்வு மனப்பானம் வந்துடும். அதனால தான் ஆசீர்வாதம் வாங்க ஆசீர்வாதம் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு விஷயத்தை சொன்னாங்க உள்கருத்து இருக்குங்க. சில விஷயங்கள் ஓப்பனாக பேசுறதுக்கு பயமாகவும் இருக்குது, சொல்கிற கஷ்டமாகவும் இருக்குன்னு வச்சுங்களேன். ரைட்டுங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா ஓப்பனாக கூட பேசலாங்க. ஓப்பனாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. தாழ்வு மனப்பானம் என்னங்க, ஐயோ என்னால் முடியாது, நான் ஒரு யூஸ்லெஸ், நான்லாம் எதுக்கு தண்டம் அப்படின்ற மாதிரி மனசு அங்கங்கே போயிட்டு வரும். அதுக்காக தான் பெரியவங்க ஆசீர்வாதம் இருந்தால் அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆசீர்வாதம் வாங்க ஆசீர்வாதம் திருப்பி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அதே போல் உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும். அன்பு தொல்லையை நீங்கள் அன்பை எடுத்துக்கிட்டு தொல்லை நீக்கிட்டீங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நல்லா ஹாப்பியாக தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சில முடிவுகளை தீர்க்கமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக இருக்கணும். அதையும் திருப்பி சொல்கிறேன்னா ஒரு காரணம் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. சகிப்புத்தன்மையை வளர்த்துட்டிங்கன்னா இன்றைய நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு அம்பு விட்ட எப்படி குறிவாக தட்டிக்கு அதுபோல் ஜெயிக்கக்கூடிய நாள் தானுங்க. ஆனால் சகிப்புத்தன்மை, வீண் விவாதங்களை, அதை வீண் விவாதத்துக்கும் போகக்கூடாது, சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். இந்த ரெண்டையுமே கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. இன்றைய நாள் தொந்தரவுகள் இல்லாத அருமையான நாளாக கடந்து போகக்கூடிய அட்டகாசமான நாளாக அமைகிறதில் தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம அடுத்த ராசிக்கு போகலாங்க. மகர ராசி நேயர்களே, யாரையும் நம்பாதீங்க. உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் பார்ட்னர் ஆகட்டும், உங்கள் தொழில் முறை உறவுகள், வியாபார முறை உறவுகள், வேலை வாய்ப்பில் உங்கள் உயரதிகாரிகள், சின்ன அதிகாரிகள், சபார்டினேட்ஸு, யாரையுமே நம்பாதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள கூட நீங்கள் ஓவராக நம்பினீங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஒரு நம்பிக்கையாக வீட்டுக்காரிக்கிட்டேயோ அப்பா அம்மாட்டே சொல்லிட்டு போவீங்க, ஃபோன் பண்ணி கேட்டால் ஐயோ மறந்துட்டுனே அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லிடுறத விட நானே செஞ்சுருக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால் யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் தன்னலம் சொல்லுவாங்களே, தன்னலத்தை நீங்களே எடுத்துக்க. இன்றைக்கி எனக்கு மட்டுமே நான் மட்டும் செய்யணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கு நாள் அருமையாக போங்க. இதெல்லாம் எப்படின்னா சந்திரபலன் வந்து உங்களுக்கு எது வரைக்கும் இருக்குது, 11-16 வரைக்கும் காலையில் வரைக்கும் இருக்குது. சந்திரபலன் நேரத்தில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன். சுயநலவாதிகள் இருப்பாங்களே, அவங்கள நிறைய இருப்பாங்க, சுற்றி வருவாங்க. உங்கள்கிட்ட வந்து பேசினாவே அவனுக்கு ஏதோ காரியமாகனு அர்த்தம். அந்த சுயநலவாதிகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் விலகி போயிருங்க. யார் சுயநலவாதி அப்படின்னு அவன் பேசியே கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஓவராக ஜாலரா அடிக்கிறவன், உங்களை பற்றி ஓவராக புகழ்ந்து பேசுகிறவன், இவன் எல்லாமே உங்கள் சுயநலவாதி தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக போயிடலான்னு வச்சுக்கலாம். அதுவும் இன்றைக்கி அவங்களால உங்களுக்கு ஒரு தலைவலி, தேவையில்லாத மன வலி எல்லாமே வரும். அவங்க ஒரு பிரச்சனை கூட சொல்லிட்டு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. அதை போட்டு நீங்கள் உழட்டி அதுக்கு முடிவும் எடுக்க முடியாது. அந்த பிரச்சனை ஏன் பண்ணுவீங்க? அதனால் தேவையில்லாத தலைவலி இன்றைக்கி வேண்டாங்க, நம்ம வேலை உண்டு நாம் உண்டு அப்படின்னு இருந்துட்டா இன்றைக்கி ஹாப்பியோ இருந்துட்டு போயிடலான்னு வச்சுக்கல. மன அழுத்தம் உங்களுக்கு அவங்களால வரும், தேர்ட் பார்ட்டினால. தேர்ட் பார்ட்டி பேச்சை கேட்கறது, தேர்ட் பார்ட்டி செய்யக்கூடிய செயலை செய்கிறது, தேர்ட் பார்ட்டி ஒரு உதவி கேட்பாங்க, அதை செஞ்சிங்கன்னா அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. மன அழுத்தம் உங்களுக்கு வந்துடும். எதையுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா டோட்டலாக அடுத்தவங்களுக்காக உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் டோட்டலாக கெட்டு போயிடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் போயிடும்னு வச்சுங்களேன். உங்கள் மனைவி இருக்காங்களே, வீட்டில் கல்யாணம் இருந்தால் அவங்க வந்து உங்கள் மேலே கோவம் வந்துடும். ஏங்க என்னங்க சொல்லிக்கிட்டே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோவம் வந்துடுங்க. அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா அவங்க சொல்கிறதா ஆமாஞ்சாமி அப்படியே அம்மனி சரி அம்மனி பார்க்கலாம் அப்படின்னு செய்கிறீங்களோ இல்லையா 2 வார்த்தை சப்போர்ட்டாக சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆயிருங்க. ரைட்டுங்களா? இல்லைன்னா கோபம் ரெட்டிப்பாயி அப்புறம் தேவையில்லாத மனக்கசப்பு வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மனைவியை கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அம்மனி சொன்னால் ஆமாஞ்சாமி அவ்வளோதான் சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா வேலையை முடிச்சுன்னு வச்சுங்களேன். உங்கள் நடத்தை இருக்குல்ல, உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது வந்துங்க கொஞ்சம் அடக்கமாக வச்சுருக்கோம். ஏன்னா உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி மற்றவங்க தப்பும் தவறமாக பேசுவாங்க. அவனை அங்கே பார்த்தேன், இவனை இங்கே பார்த்தேன் அப்படிம்பாங்க. அதனால் இந்த தகவல் வந்து வீட்டுக்காரிக்கோ அல்ல வேலையிட்டு தெரிஞ்சால் உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு மனபயம் உங்களுக்கு சந்திரபலன் இல்லாத நேரத்தில் அமையப்போகுது. அதனால் நீங்கள் உங்கள் நடத்தையை இன்னைக்கு தெளிவாக வச்சுக்கோங்க. கூகுள் மேப்பில் போய் பாரு, எங்கே போனேன், வீடு உண்டு ஆஃபீஸ் உண்டு, இல்லை வீடு உண்டு கோயில் உண்டு, இதை தவிர எங்கேயும் போகல அப்படின்னு மேப் எடுத்து காமிங்க. அப்போ தான் நம்புவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் சந்திரபலன் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் டவுன் வெர்ஸில் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்க. பட்ஜெட்டு பத்தாது, வரவு கம்மியாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது. அதனால் பட்ஜெட் பற்றாக்குறையில் திண்டாடக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி அதனால சம்சாரத்துக்கு கோவம் வருது. கேட்குறத வாங்கிக்கூடிய கோவம் தானே வரும். அந்த பட்ஜெட் பத்மநாபனா நீங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சு காலையிலேருந்தே கொஞ்சம் அம்மாங்கிட்ட அம்மனி பணம் இவ்வளோதான் இருக்குது பார்த்து செலவுன்னு அப்படின்னு முதலே சொல்லிடுங்க. கொஞ்சம் கோபம் குறைஞ்சு கொஞ்சம் அம்மனி வந்து கொஞ்சம் கோபம் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கலாம்ல. அதனால தான் திருப்பி அதே சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் திட்டமிட்டபடி முடிக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10 மணிக்கு முடிக்கணும், 10 மணிக்கு டான்னு முடிச்சிருவீங்க. நம்பிக்கையாக ஒரு
சுய முன்னேற்றத்துக்காக உழைக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஜெயிப்பீங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறதோட எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவனான்னு சொல்கிறது எனக்கு ஐடியா இருக்காதா, நானே ஓவர் மூலக்காரன் அப்படின்னு ஓவர் துரிதமான அந்த உங்கள் செயல்பாட்டினால யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. ஐ நோ எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஹெட் வெயிட்டோட இன்றைக்கி நடக்காதீங்க. தப்பாக போயிருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. வெளி உணவு சாப்பாடு இருக்குல்ல, வீட்டுக்காரி கோவப்பட்டால் போட்டு போகிறா, எனக்கு தோசை ரோஸ்ட்டு ஹோட்டல் கிடைக்காது அப்படின்னு போய் கண்டவுக்கும் சாப்பிடாதீங்க. அது புளிச்ச மாவாக இருக்குது, தேவையில்லாத எண்ணெயாக இருக்குது, சாட் போட்டு அம்மா வயிற்று வலிக்குதுமா, வயிற்றால போதுமா, கொஞ்சம் எலுச்சி பழம் போட்டு கொடுமா அப்படின்னு அவங்ககிட்ட தான் கெஞ்சு அனுப்புகிறோம். ஆனால் வீட்டில் என்ன கொடுத்தாலும் சரி, அது பழைய சோறு பச்சை மிளகாயாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மனி கொடுத்தா அது அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லைன்னு வச்சுங்களேன். அதே போல் உங்கள் போட்டி பொறாமையில் பல பேர் இருந்தால் கூட அதில் மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஜெயிச்சு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இன்றைக்கி கொஞ்சம் தெரியுதுங்க. அதுக்கு பொறுமை நிதானம் ரொம்ப அவசியங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, வந்த லாபம் வரைக்கும் போதுமடா சாமி அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய மனநிலைமைக்கு வந்துடுங்க. மொத்தத்தில் தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், சம்மந்தமே இல்லாத ஒரு செய்திகளை நீங்கள் கேட்டு மனப்பிறழ்வுக்கு ஆளாகக்கூடிய நாள் இருக்குங்காட்டி நீங்கள் எதையுமே கால் போட்டுக்காதீங்க. நல்ல விஷயம் வந்தால் அது எப்படி செய்யலாம்னு திங்க் பண்ணுங்கள். சம்மந்தமில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு சம்மந்தமெல்லாம் ஏன் கஷ்டப்படுறீங்க? ரைட்டுங்களா? கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் தானுங்க மகர ராசி நேயர்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்றைக்கி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தேடி தேடி நடக்க போகுது, சந்தோஷமாக நடக்க போகுது. சந்திரபலன் ஃபுல் ஸ்ட்ராங். ரைட்டுங்களா? முடிஞ்சால் நம்மளுமே கும்பராசிக்கு மாறலாம்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட நல்ல நாளாக அமைது போதும்னு வச்சுங்களேன். புதிய தொழில் தொடங்குவதற்கு அட்டகாசமான நாள். பல ஐடியாக்கள், பல சிந்தனைகள், சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான சந்திரபலன் மிக்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்களை முதல் சொல்லிடுவாங்க. அதோட நீங்கள் ஒரு வீட்டை அழகுபடுத்தணும், வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது, பல பேர் தேடி வர போகிறாங்க, வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மன வரப்போகுது. உங்கள் வீட்டை நீங்களே அழகுபடுத்தி அலங்கார ஒரு கோவிலாக மாற்ற போகிறீங்க. அதனால் கல்யாணம் ஆனவங்க மனைவியை சந்தோஷப்படுவாங்க, அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க. இப்படி எது பண்ணாலும் சரி சுபகாரியம் நடக்க போகுது, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. புதிய வருமானத்துக்கு உண்டான ஆதாரங்கள், புதிய விஷயங்கள் ஏதோ ஒரு நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே தன்னை தன வரவுக்கு உண்டான வாய்ப்பு தேடி வரப்போகுது, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. குடும்பத்துடன் நீங்கள் ஜாலியாக அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போகலாம், ஆனால் கடைசிக்கு ஒரு வாக்கிங் கூட போயிட்டு வாங்களேன், அது ஒரு ஹாப்பி. இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் மனைவியை கூட்டிகிட்டு போகலாம், பேரண்ட்ஸோட போகலாம், இல்லை பிள்ளை ஊட்டியோட போனேன்னு வச்சுக்கல, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கும். நம்ம அப்பா தாண்டா, நம்ம அப்பா எப்பவுமே ஹீரோ தான் அப்படின்னு பிள்ளைகளும் பசங்க மத்தியில் ஒரு ஹீரோத்துவம் அதிகரிக்கும். அது சாயந்தரம் நேரமாக போனீங்கன்னா அட்டகாசமாக நடக்க போகுதுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு அன்பை பரிமாறக்கூடிய, ஒரு பாசத்தை பரிமாறக்கூடிய ஒரு நேசமிகு நாளாக இன்றைக்கி அமைய போகுது. இதுக்கு மேலே சொல்கிறக்கு இல்லைங்க. பணவரவும் தனவரவும் ஓகே தான். உங்கள் உணர்வுகள், நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் கூட அது தானாக அடங்கிடும், நீங்களே கட்டுப்படுத்திக்குவீங்க. அது எப்படி கட்டுப்படுத்துன்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள், அது அந்த தேஜஸ் இருக்குல்ல, அதே ஒரு எனர்ஜியாக இருக்கும், பூஸ்டராக இருக்கும். உங்களை பார்த்தா எங்களுக்கே ஹாப்பியாக இருக்கும். பார்த்துக்கலாம், அதான் முதலே சொன்னேன், கும்பராசி நேருக்கு மாறி இல்லாமல் பார்க்குறேன். அந்தளவுக்கு ஹெவி பாசிட்டிவாக இருக்க போகுது, கவலையப்படாதீங்க. ரெண்டாவது, உறவினர்கள்கிட்ட கொடுத்த பணம் ஒன்று ரொம்ப நாள் நிலுவையில் இருக்குது. அவங்க மனம் விட்டு பேசுவாங்க, சாமி நான் கொடுத்துப்பேன் சாமி, இந்த கஷ்டம் ஆகி போச்சுன்னு கொஞ்சம் மனம் விலகி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சரி அப்படி தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லுங்கள், சண்டைக்கு போகாதீங்க. ரைட்டுங்களா? அவங்க கஷ்டம் அவங்க கூட தான் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் அந்த சூழ்நிலையை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணிங்க. எதிர்பாராத இடத்துலேருந்து ஏதோ ஒரு செய்தி, இன்ப செய்தி தொலைதூரத்தில் இருந்து அதுவும் வரப்போகுது சாயந்தரத்துக்குள்ளே. அடாடாடா எல்லாமே மகிழ்ச்சி தானுங்க. வியாபாரத்தில் புது புது டெக்னிக்ஸ், புது புது ஐடியாக்கள். முதல் சொன்ன மாதிரி அந்த ஐடியாக்களுக்கு மேலே ஐடியா வந்து குவியும். எந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது, திக்கு முக்காடி போயிடுவீங்க. அந்தளவுக்கு வரப்போகுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சவாலான வேலைகளை கூட சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளுங்க, அந்தஸ்து உயரக்கூடிய நாளுங்க. உங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இல்லை டாப் கிளாஸுங்க. கும்பராசி நேயர்களே, கடவுளுக்கு ப்ரே பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். 11-16 வரைக்கும் சந்திரபலன் டவுன்வர்ஸ் இருந்தாலும் மீனராசி நேயர்களே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு நம்பிக்கையான ஆளாக, ஒரு உறுதுணையாக, உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் அப்படிங்கிற மனப்பக்குவம் காலையிலே வந்துருங்க. எப்படி வருது, ஏன் வருது, எங்கிறது வரலாம் தெரியாது, ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு புத்து உணர்ச்சி அப்படி தானே போல் வந்துடும். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு அருமையான நாளாக தான் நீங்கள் துவங்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. வியாபாரத்துலையும் சரி, தொழிலையும் சரி, ஒரு நல்ல லாபத்தோடு தான் சாயந்தரம் வரப்போகிறீங்க. அதை பார்த்துட்டு குடும்பம் எல்லாமே மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. நண்பர்களின் ஆலோசனை ஏற்றுனா கூட எந்த ஆலோசனையை ஏற்றுக்கணும், எந்த ஆலோசனையை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துங்க சந்திரபலன் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த காரிய வெற்றிங்கிறது நிச்சயம் உறுதி அப்படிங்கிற கன்ஃபார்மே சொல்லலான்னு வச்சுங்களேன். அப்புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணும்,
ஆனால் அது ஃப்யூச்சரில் தேவைப்படும். அதனால் எந்த ஒரு விஷயமும் தேவையில்லைன்னு ஒதுக்காதீங்க, காது கொடுத்து கேளுங்க, மனசில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ அதை சிந்தனை பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாங்க. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய செய்தி எல்லாமே பயனற்றது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு பயனுள்ள செய்தி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதுவும் ஒரு நல்ல ஒரு செய்தியாக நல்ல நாளாக கடந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க. எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க, ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கால சூழ்நிலை அப்படி இருக்குது, எல்லாமே எதிரி தெரிச்சு ஓடிடுவாங்க, பயப்பட வேண்டியது இல்லைங்க. அரசு வேலையை பற்றி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு செய்தி, இந்த லீவ் முடிஞ்சோடனே வரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி ஒரு பிள்ளையார் சொல்லி அங்கே போட்டிருக்காங்க, நல்லது நடக்குங்க. உங்களுக்கு சமூகத்தில் உங்கள் சரௌண்டிங்கில் ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய அருமையான நாளுங்க. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை இருக்கிற உடம்பு பற்றி நீங்கள் கவலைகள் இருந்தாலும் அவங்க கவலைப்படுற அளவுக்கு மோசமாக கிடையாது. சில உடம்பு சரியில்லை கையாளின்னு படுத்திருப்பாங்க, அதே உங்களுக்கு கவலையாக இருக்குது, ஐயோ என் வீட்டுக்காரியை ஜம்சாரி போய் படுத்துட்டாலே சோறாகர் காலையிலேயே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க நீங்கள் மனசில் நினச்ச உடனே ஏனுங்க என்னை பற்றி நினச்சிங்களா, சாப்பாடாக்கு வந்துட்டுங்கோ அப்படின்னு வந்துடுவாங்க. ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரத்தான் செய்ய, கைகால் வலினா இருக்கும், போய் கைகாலை அமுத்தி விடுங்க. அதெல்லாம் போய் மனசு விட்டு பேசுனீங்கன்னா சம்சாரம் உண்மையாலுமே ஒரு குடும்பத்துக்கு உண்டான ஒரு மகாலட்சுமியாக அவங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஓடோடி வருவாங்க. நம்பி சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், எதார்த்தமாக சொல்லுங்கள். நீ உடம்பு சரியில்லை படுத்துருமா, நான் செய்கிறேன், இல்லை நான் செய்கிற சமையல் சாப்பிட பிடிக்கலையா சொல்லி ஹோட்டல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஹோட்டல் லீவாக இருக்குது, எனக்கு லீவாக போச்சுங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு ஏதோ ஒன்று செய்யுங்க. இல்லைன்னா வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள், அம்மா சாப்பாடு செஞ்சு விடுமா, மருமக படுத்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள். ஓப்பனாக பேசுனீங்கன்னா இன்றைக்கி குடும்பம் இப்படி ஓப்பனாக பேச 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 மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். அதனால அப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அம்மா கூட சொல்லல, அம்மா என்னம்மா ஆச்சு, கைகால் வழியா வாமா ஆஸ்பத்திரிக்கு போகலாம், மருமகிட்ட போய் கூட்டிகிட்டு போவாமா அப்படின்னு ஓப்பனாக பேசுங்க. பேச பேச இன்றைக்கி மகிழ்ச்சி ரெட்டிப்பாகி இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி இருக்க போதுங்க. அதனால சொன்னேன், காலையில் எந்த சொன்னேன், தன்னம்பிக்கை முழு நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை தோங்க போகிறேன்னு சொன்னாங்க மீனராசி நேயர்களே. மற்ற தேர்ட் பார்ட்டி நம்பி ஃபைனல் முடிவை நீங்கள் எதுவும் எடுக்காதீங்க. எதையுமே முடிவு அவங்க சொன்னால் சரியாக இருக்குது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸ், அதாவது உடம்பு சரியில்லை, மனைவி கொஞ்சம் படுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஃபோனில் சார் இப்படி எடுத்துக்கலாமா முடிவு சொன்னோன்னே எடுத்துக்க என் வீட்டுக்காரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எடுக்காதீங்க. இது வேறு அது வேறு அப்படி நினச்சிட்டு இருப்பா யோசனை சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாக இருக்குமானா இருக்காது, கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குதுங்க. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத ஒரு வீண் விவாதங்கள்னால உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்காட்டி எதையுமே டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் அப்படி குடும்பம் அதை மாதிரி அப்படி கடந்து போயிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக பேச்சில் நிதானமாக இருக்கிற காலகட்டம். குடும்பத்து மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்துனீங்கன்னா மகிழ்ச்சி ரெட்டிப்பாகும். அந்த கவனத்தை இங்கே வச்சுக்கிட்டு கவனிச்சதுனால அங்கே ஏதாவது சொன்னீங்கன்னா அங்கே பிரச்சனை ஆயிரும். அதனால் இன்றைக்கி கவனமெல்லாம் குடும்பத்திலே இருக்கட்டுங்களேன். வேலைக்கு உத்தியோகத்துக்குள்ள வியாபாரத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்குங்காட்டி இன்னொருத்தரை நம்பி உங்களை நம்பக்கூடிய ஆள் இருப்பாங்களா, அவங்களை நம்பி ஒப்படைச்சிருங்க. ஆனால் கவனமாக அவங்களே வாட்ச் பண்ணிக்கிங்க. ரைட்டுங்களா? மொத்தத்தில் உங்கள் கவனம் ஃபுல்லாக குடும்பத்தில் இருந்தால் மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான நாள் தானுங்க. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, 12 ராசிக்கு கொஞ்சம் அந்த காலகட்டத்தை கணிச்சு அந்த பலனை வச்சு நான் ஓப்பன் டு டாக் என்ன இருக்கும் அப்படியே பேசிட்டேங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்களுக்கு பிடிச்சிக்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணி கொடுங்க. ரைட்டுங்களா? போயிட்டு வரங்க. உங்களுக்கு ரொம்ப துல்லியமான பலன்கள் தேவைப்படுவோம், உங்களுக்கு ஜாதகம் தேவைப்படுன்னா அந்த கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேவைன்னா உங்களுக்கு அதுக்குண்டான வழிமுறையை ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறேங்க. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் சென்னிமலை முருகன் அருளாசி கொடுக்கட்டும். நற்பவி அனைவருக்கும்.